ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதத்துக்கு அதாவது நம்ம ரைஸ்க்கு பருப்பு பொடி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பருப்பு பொடி 2-3 விதமாக செய்வாங்க. இப்போ நான் வந்து செய்கிற பருப்பு பொடியை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பருப்பு பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, பெரிய பூண்டை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பூண்டை இந்த மாதிரி ஜஸ்ட்டு லேசாக இந்த மாதிரி உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் ஆக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு தட்டு தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம வாணலியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு பருப்பு பொடியில் உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், பூண்டு சேர்க்குறதுனால. அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு வந்து அதிக நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். முதல்ல இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வாணலியில் நல்லா பூண்டை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இருக்கிற பூண்டை எல்லாத்தையும் நம்ம வறுத்த பூண்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர்னால் நான் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ, எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து அளவு வந்து மாறக்கூடாது. அதனால தான். ஸோ இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணுறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பருப்பு வந்து கருகின மாதிரி ஆயிரும், கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அதே டைமில் ஸ்மெல் வரும், உங்களுக்கு பருப்பு வறுத்த ஸ்மெல் வரும். அப்போதைக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வருது. இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணணும். சீக்கிரம் வந்து டக்குன்னு உங்களுக்கு கறிக்கிறோம் இந்த பருப்பு. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் சேம் அதே பூண்டு எந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அதே பிளேட்டில் இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு டம்ளர், அதாவது சேம் அதே டம்ளரில் 3/4 டம்ளர் பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பு எடுத்துக்கிறேன். பாசி பருப்பையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பை அந்த திரும்ப அதே பேனில் சேர்த்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், அதாவது கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல வாசனை வரும் பாசிப்பருப்பு வறுத்ததுமே. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். இதையும் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3/4 டம்ளர் இல்லை 1 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 டம்ளர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் துவரம்பருப்பு எடுத்தேனோ அதே டம்ளரில் பாசி பருப்பையும் 3/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். இது கூட தேவையான காரத்துக்கு தேவையான அளவு 10 12 மிளகாய் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 12 மிளகான்றது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு காரம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தனியாக நீங்கள் மிளகாய் வறுத்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும், நல்லா அந்த ஃப்ரை ஆகிருக்காது மிளகாய். ஸோ அதனால தான் இந்த பருப்போடு சேர்த்து நான் ஃப்ரை பண்ணுறேன். மிளகாய் பாசி பருப்பு இதை ரெண்டையும் நம்ம நல்லா இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இதை நான் சேம் அதே பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெருங்காயம் வந்து எடுத்திருக்கேன். பெருங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாவே எடுத்து பெருங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம அந்த பேன்லேயே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், இந்த கடாயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். நல்லா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும், லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது கூட பெருங்காயத்தோடு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம அதை சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டுருச்சு பெருங்காயமும். இப்போ நான் அதே பிளேட்லேயே பெருங்காயத்தையும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். இதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகு வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலான காரம் வர அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மிளகாய், மிளகு ரெண்டும் ஈக்குவலான காரம் வர வரைக்கும் சேர்த்துக்கிறேன். மிளகு, ஜீரகம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். மிளகு சேர்த்துட்டு நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அந்த டைமில் வந்து இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம் ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அதே பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 டம்ளர், அதாவது 3/4 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலையும் சேம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈக்குவலாக துவரம்பருப்பு ஈக்குவலாக கூட போடலாம், இல்லை கொஞ்சம் கம்மியாக கூட போடலாம். நான் வந்து 3/4 டம்ளர், அதாவது பொட்டுக்கடலை வந்து பொட்டுக்கடலையும் பாசிப்பருப்பும் 3/4 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்ல வானலில் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் வறுபட்டுருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நான் சேம் அதே பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஆறுறதுக்கு முன்னாடி அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸி ரொம்ப சூடாயிரும். ஸோ அதனால் நம்ம ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். அதை நான் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா காஞ்ச கருவேப்பிலை. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. அதனால தான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கசக்குனிங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நான் அது ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச பிளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம நல்லா ஆற விடலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப விட்டு கிரைண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே நல்லா அரைக்க முடியும். நல்லா உங்களுக்கு அரைப்படும். அதனால் பவுட்ரு மாதிரியும் அரைச்சிடக்கூடாது. அதே டைமில் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும் பருப்பு பொடி. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்தாச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பெருங்காயமும் உப்பும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு மீதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த பெருங்காயமும் உப்பும் தேவையில்லை, கொஞ்சம் வந்து இன்னும் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம இப்போ நடுவில் கூட எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும்.